Hi guys, நான் உங்கள் Nr Bala. இப்போ வந்து நம்ம R15v4 க்கு சின்ன மாடிஃபை பண்ண போறோம். அது வந்து R15v4 க்கு கண்டிப்பா எல்லா பைக்குமே இன்ஸ்டாலேஷன் பண்ணோம். இருக்காட்டி சின்ன ப்ராப்ளம் வரும். அது என்னன்னா கிராப் கிரில். நமக்கு வந்து இப்போ R15v4 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3-4 மெம்பர்ஸ் சொல்லியிருந்தாங்க. இப்படி அந்த பைக்ல அது ப்ராப்ளம் வந்தது வந்து கிராப் கிரில் உடஞ்சிருச்சு. பில்லியன் ரைடர் ஏறி இறங்குறப்ப இந்த பிளாஸ்டிக் இருக்குது இந்த கிராப் கிரில் வந்து உடஞ்சிருது. V3க்கு வந்து இது வந்து ஸ்மாலாக கொடுத்துருந்தாங்க, ரொம்ப சின்னதாக கொடுத்துருந்தாங்க. நான் V4க்கு வந்தோடனே வண்டி கொஞ்சம் பல்கியாக தெரியணும்னு சொல்லி இது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கனால பில்லியன் ரைடர் ஏறிட்டு இறங்குறப்ப தொடை தட்டி உடையுது. நிறைய பேருக்கு அப்படிதான் உடையுது. அதுக்கு சொல்யூஷன் வந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் கொண்டு வரல. ஃபெவிக்ளூ அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அடுத்து நிறையா பண்ணுறாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் பர்மனெண்ட்டாக இல்லை. அதுக்கு வந்து ஒரு மாடிஃபையாக மேலே ஒரு பம்பர், அது வந்து நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம். அந்த பம்பரு என்னாண்டா இப்போ ஒரு வண்டியை புஷ் பண்ணுறா அதை வச்சு பண்ணிக்கலாம். பில்லியன் ரைடர் உட்காந்து நம்மளதே பிடிக்கணும்னு இல்லை, நம்ம ஷோல்டர் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு இங்கே ஷோல்டர்லேருந்து ஃபுல்லாக பெயின் இருக்கும். அதனால பில்லியன் ரைடர் வேணும்னா பின்னாடியே பிடிச்சிக்கலாம் அந்த கிராப் கிரில்ல. அது இருக்காம ஹெல்மெட் வந்து இந்த வண்டியில் லாக் பண்ணவே முடியாது. நான் ஹெல்மெட் லாக் பண்ணுறது கூட இந்த கிராப் கிரில் வந்து நல்லா யூஸ் ஆகும். இதில் வச்சு கிராப் கிரில்ல லாக் பண்ணிக்கலாம். அது இருக்காம இந்த ஏர் அடிக்கணும்னாலும் செயின் லூப் பண்ணோம்னாலும் நம்ம பிடிச்சி தூக்கணும். வண்டியை தூக்கணும்னா அது கரெக்டாக தூக்க முடியாது. ஆனால் கிராப் கிரில் இருந்துச்சுன்னா சிம்பிளாக இங்கே பிடிச்சி இப்படி தூக்கணும்னா பின்னாடி டயர் தூக்கிடும். நம்ம ஏதாச்சும் செயின் லூப் டக்குன்னு அப்போ பண்ணிக்கிறோம்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். அது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு என்னென்ன தேவைப்படுமோ எல்லாமே உங்களுக்கு ப்ரொசீஜர் சொல்கிறேன். ஓகே கேஸ், இப்போ இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து முதல் கீ எடுத்து பில்லியன் ரைடர் சீட் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறணும். ரிமூவ் பண்ண பிறகும் நீங்கள் இதுக்கு வந்து இங்கே ஒரு போல்ட் இருக்கும், இது ஒரு போல்ட் வந்து அன்லாக் பண்ணோம். அன்லாக் பண்ணுறதுக்கு 10 நம்பர் பானர் யூஸ் பண்ணோம். இதுக்கு வந்து 12 நம்பர் பானர் யூஸ் பண்ணோம். 2 பானர் இருந்த போதும் இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். வந்து எடுத்துக்கிறேன் பாருங்க, இது 12 இது 10. ஓகே, வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து ஒரு போல்ட் ரிமூவ் பண்ண போதும். இதில் வந்து 10 நம்பர் போல்ட் வந்து லாஸ்ட் போல்ட், 2 போல்ட்டில் ஒரு போல்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிங்க. அடுத்து கீழே வந்து இது வந்து 2 போல்ட்டுமே நம்பர் 12 இந்த போல்ட் வந்து இது ரெண்டுமே ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணியாச்சு. இது வந்து ரிமூவ் பண்ணோன்னே இது வந்து தனியாக வந்துடும். நம்ம மாட்டுறப்ப அப்புறம் சேர்த்து கரெக்டாக மாட்டிக்கிறணும். இது மாட்டுறதுக்காண்டி எதுவுமே மாடிஃபை வண்டியில் எதுவுமே பண்ண தேவையில்லை. இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டிட்டு மாட்டிக்கிட்டா சரியாக போயிடும். நீங்கள் இது டைட் பண்ணுறப்ப இந்த லப்பர் வாஷர் கிடைக்கும். லப்பர் வாஷர் வந்து ஒன்று இதில் யூஸ் பண்ணிக்கிங்க. யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப ஹெவியாக இதில் ஏதாச்சும் வெயிட் பட்டாலும், இது பிளாஸ்டிக் கீழே இருக்கிற கிராப் கிரில் வந்து இது வந்து பிளாஸ்டிக்கு, இதுக்கு மேலே இருக்க ஸ்டீலுக்கு ஏதாச்சும் வெயிட் பட்டு உடஞ்சிராமல் ஒரு லப்பர் வாஷர் யூஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து டைட் பண்ணுறப்போ ஒரு மீடியம் சைஸில் பண்ணுங்கள், ரொம்ப வெயிட் கொடுத்துடாதீங்க. இதில் அளவுக்கு டைட் பண்ண போகுது. இது வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க இந்த 2 மட்டும். சேம் இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணமோ சேம் அதே ப்ராசஸ் இதுலேயும். இங்கே ஒரு போல்ட்டு கழட்ட போகிறோம், இங்கே 2 போல்ட்டு கழட்ட போகிறோம்.
மொத்தம் 3 போல்ட் கழட்டிட்டு அப்புறம் சேம் இப்போ நான் பண்ண ப்ரொசீஜரே பண்ணி அப்புறம் மாட்டுறோம். என்ன பண்ணுங்கன்னா இங்கே மாட்டிட்டு கழட்டுறீங்களா, கழட்டின அப்புறம் ஃபஸ்ட்டு 2 ஸ்க்ரூ இது கழட்டிடுங்க, அப்புறம் இது கழட்டிடுங்க. அப்புறம் மாட்டுறது வந்து இந்த 2 ஸ்க்ரூ செட் பண்ணி வச்சுருங்க நார்மல் டைட்டில். இது கரெக்டாக செட் ஆகின அப்புறம் அதுக்கு அடுத்து இது 2 டைட் பண்ணுங்கள். இது ரொம்ப டைட் பண்ணோம்னா அப்புறம் இது சின்ன ஹோல்டு, ரொம்ப மைல்டான ஹோல்டு தான். கொஞ்சம் அங்கிட்டு ஹோல்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் நல்லா கரெக்டாக டைட் ஆகாது. மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து டைட் பண்ணுங்கள். ஆனால் இன்னொன்று, இது டைட் பண்ணுறப்ப ஓவர் டைட் பண்ணிடாதீங்க. ஒரு மீடியமாக மட்டும் ஸ்ட்ராங்காக மட்டும் டைட் பண்ணுங்கள், ரொம்ப டைட்டாக பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் V4 ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிராப் கிரில் வேணும்னா நான் கீழே இன்ஸ்டா லிங்க் கொடுக்குறேன். இன்ஸ்டாவில் தான் வாங்கியிருந்தேன். தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு அவங்க தான் பண்ணியிருந்தாங்க கிராப் கிரில். அதுவும் ஒரிஜினலாக கரெக்டான குவாலிட்டியில் பண்ணியிருந்தாங்க. அவங்ககிட்ட தான் நான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு பேமெண்ட் எவ்வளோ டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்து பை பண்ணிக்கிங்க. ஓகே காய்ஸ், ஃபைனலி மாட்டி முடிச்சாச்சு கிராப் கிரில்லு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கே ரெண்டு போல்ட் மாட்டுறோமா, அந்த 2 போல்ட் மாட்டிட்டு இங்கே ஒரு போல்ட் வரும், இது மாட்டினோம். நான் எதை டச்சப்பே இல்லை, அக்யூட்டாக இருக்குது. பாருங்கள் இங்கேருந்து எல்லாமே அக்யூட்டாக கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பாடிக்கு டச் ஆகாமல் சேஃப்டியாக கரெக்டாக இருக்குது. பார்த்துங்க, 2 சைட்ஸ் பார்த்துக்குங்க. எதுக்கு இந்த லைட்டிங் கம்மி லைட்டிங்கில் நான் எடுக்கிறேன்டா, நாளைக்கு ஹைதராபாத்துக்கு போகிற சின்ன வேலையாக வீடியோ எப்படியாச்சும் போட்டே ஆகணும். ஒரு வாரத்துக்கு 10 days ஆயிரும். ஒரு வீடியோ போட்டு போயிடுவோம்ட்டு நைட்டே எடுத்துருக்கேன். நாளைக்கு மார்னிங் போகிறேன், அதனால் நைட்டே எடுத்துருக்கேன். ஓகே பாய்ஸ், ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நான் கிராஷ் கார்டு வாங்கி மாட்டுவோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது நெக்ஸ்ட் வீடியோ அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அது பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ ஒரு நல்ல வீடியோ கண்டென்ட்டோட உங்களை பார்க்கலாம். ஓகே, பாய் காய்ஸ்.